ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த செட்டு மாடல் வந்து A3S செட்டு நம்ம டெட்டில் வந்துச்சு. ஸோ டெட்டில் வரும்போது நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது என்னென்னா, ஆக்சுவலாக பவர் ஐஸ்லேருந்து பக் எதுவுமே ஜென்ரேட் ஆகலை. ஓகே, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் பாருங்கள், பவர் ஐஸ் வந்து இது PM வந்து 8953 அந்த மாடலு. சைடில் எவ்வளோ பக்காயில் வந்து 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, அந்த 5 பக்காயிலுமே எந்த வோல்டேஜுமே ப்ரொடியூஸ் ஆகலை. ஓகே, ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு மட்டும் சப்ளை வந்துச்சு, அதுவுமே பாதி வோல்ட்டு தான் வந்துச்சு, 0.8 வோல்ட்டு தான் வந்துச்சு. பக் எதுவுமே ஜென்ரேட் ஆகலை. ஓகே, ஸோ ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம PMAயில் உள்ள ஆக்சுவலாக VPH லைன் எல்லாமே பக்காவாக வந்துச்சு. அதாவது பவர் ஐஸோட இன்புட் வருது, ஆனால் அவுட்புட் எதுவுமே ஜென்ரேட் ஆகலை, பக் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது என்னென்னா, ஆக்சுவலாக PMI 632 இந்த மாடலு 632ல் வந்து ஆக்சுவலாக ஃபைனலாக எல்லா சப்ளையும் ஓகே ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் ஓகே அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து பவர் ஐசிக்கு இன்புட் ஆகும். இன்புட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுது, பவர் ஐசி பக்கு ஜென்ரேட் பண்ணுது இது. ஸோ அந்த லைன் வந்து கட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஜம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள், என்ன ஒரு ஜம்பர் போட்டிருக்கோம் இல்லையா, ஐசியில் உள்ளேருந்து எடுத்து ஒரு ஜம்பர் போட்டிருக்கிறேன். அந்த ஜம்பர் போட்டதுக்கப்புறம் பக்கு எல்லாமே ஜென்ரேட் ஆகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி செட்டும் ஆன் ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போ நான் ஆன் பண்ணி காட்ட முடியல. இப்போ ஒரு நிமிஷம், சிங்கிள் ஹேண்டில் வச்சுருக்கிறதுனால அது நம்மளுக்கு கரெக்டாக இது பண்ண முடியல. பார்த்தீங்களா, செட் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் சார்ஜர் எடுத்துகிட்டு சொல்லணுன்னே செல்லு ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் என்னென்னா, இந்த மாடலில் Oppo A3Sல உங்களுக்கு பக்கு எதுவுமே ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, PMI 632லேருந்து சிஸ்டம் ஓகே அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து பவர் ஐசிக்கு வரும். ஓகே, அந்த சிக்னல் 1.8 வோல்ட் வரும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா PMIயோட அவுட்புட்டை வச்சு பார்க்கறதுக்கு மேலேயே தான் அந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது, வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வரும். ஆனால் அது பவர் ஐசியில் வரைக்கும் அந்த அந்த கண்டினியூட்டி இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணிக்கணும். வரலை அப்படின்னா ஜம்பர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்கு ஜென்ரேட் ஆகிரும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதை உங்களுக்கு அப்படியே சிஸ்டத்தில் காட்டினா புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சிஸ்டத்தில் காட்டுறேன், அதில் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் நான் சொல்கிறது எதுவும் புரியலை வைக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த செட்டு ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம என்ன ஜம்பர் போட்டோம், அந்த ஜம்பரை உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அது எந்த லைன் அப்படின்னா, ஆக்சுவலாக பாருங்கள், இது வந்து PMI, இது வந்து PM. ஓகே, 8953. இது எங்கே போகுது கனெக்ட் ஆகிடு அப்படின்னா, இது வந்து PMI 632லேருந்து இந்த லைன் வருது. ஓகே, PMI 632. ஓகே, இது வந்து PMI 632லேருந்து லைன் வருது. இந்த லைன் தான் நம்ம ஜம்பர் போட்டோம். ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து ஜம்பர் எடுத்தோம், இந்த மேலே உள்ள இந்த பாயிண்ட்லேருந்து ஜம்பர் எடுத்து நேராக அந்த ஐசியில் அந்த லைனில் நம்ம வந்து ஜம்பர் போட்டிருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக என்ன லைன் அப்படின்னா, சிஸ்டம் ஓகே அப்படிங்கிற ஒரு லைனு அந்த PMI 632லேருந்து இங்கே வரும். எவ்வளோ வரும்னா 1.8 வோல்ட் இங்கே வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐசி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பக் வோல்டேஜெலாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை ஆரம்பிக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் மிஸ் ஆகிருந்து, இந்த சிக்னல் வோல்டேஜ் இங்கே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கு ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் எத்தனை ஐசி மாற்றினாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ இந்த லைன் வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அதாவது இதில் ஐசி வரைக்கும், ஐசி பேடு வரைக்கும் வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஃபால்ட் ரெடி பண்ண முடியும். ஸோ PMI 632 எங்கெல்லாம் வருதுங்கிற, எந்தெந்த ஐசியில் வருதோ அதில் வந்து இந்த சிஸ்டம் ஓகேங்கிற வோல்டேஜை வந்து நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணுங்கள். ஓகே, அது ரொம்ப முக்கியமான வோல்டேஜ். ஸோ அதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவில் இது இப்போ போட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.